வெல்கம் டு வெஞ்சு சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனானா அல்வா எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கற்பூரவள்ளி பழம் எடுத்துருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 பழம் இருக்குது, மீடியம் சைஸு. இன்றைக்கி நான் ஆவி நெய்யில் தாங்க செய்ய போகிறேன் அல்வா. பழத்தை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. நெய் சூடானதும் ட்ரை கிரேப்ஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ட்ரை கிரேப்ஸ் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பனானா மிக்சர் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம ஊற்றிக்கிற நெய்யும் இந்த பனானாவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நெய் சுத்தமாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அடி பிடிக்காம நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நெய் ஊற்றுன மாதிரியே இல்லை. இப்போ இன்னொரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாங்க. திரும்பவும் நெய் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கரண்டி சேர்த்துக்கிறேன். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. நம்மளுக்கு அல்வா பழத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வாவும் நெய்யும் தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் அல்வா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ நெய் ஊற்றணுமோ அதை தனியாக வந்துச்சு பாருங்கள். இதை நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. அந்த நெய்யை எக்ஸ்ட்ரா இருக்கிற நெய்யை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த நெய் இதுதாங்க. இதை வச்சு நம்ம முந்திரி வறுத்துக்கலாம். அந்த நெய்யை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் சுகர் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் சால்ட்டுங்க. இதில் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தாங்க ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்தனால மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கோங்க. சுகர் நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரும்போது நல்லா அந்த இலகுன பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்முடைய அல்வா ரெடி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேனில் ஒட்டவே இல்லை, எப்படி சும்மா ஜைன்னு போகுது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய பனானா அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் விஞ்சு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. இது நம்ம பர்ஃபி மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன். தேங்க்யூ.